Hi friends, today recipe chicken 65 biryani. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனலை subscribe பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. Thank you. Okay friends, இப்போ வந்து chicken 65 பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்த்துடலாம். நான் வந்து சிக்கன் வந்து ஒரு 3/4 கிலோ வந்து சிக்கன் எடுத்திருக்கேன். இது வந்து ஃபுல்லாவே பிரஸ்ட் பீஸ் தான். ஸோ 3/4 கிலோ வந்து சிக்கன் எடுத்திருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் சஃப்ரான் வந்து இந்த மாதிரி சுடு தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் 1 கப் வந்து தயிர், அப்புறம் ஒரு 5 பச்சை மிளகாய், பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 3 டம்ளர் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் மசாலா வந்து இந்த சிக்கனுக்கு வந்து என்னென்னு பார்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். காஷ்மீரி சில்லி உரைக்காது, ஸோ ஜஸ்ட் கலருக்காண்டி தான் நான் போட்டிருக்கேன். சப்போஸ் உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி இல்லை அப்படின்னா நீங்கள் கலர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு டீஸ்பூன், அப்புறம் ஆல் பர்பஸ் ஃப்ளோர் வந்து 1 டீஸ்பூன், அப்புறம் கொத்தமல்லி புதினா அது வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை வந்து ஒரு 4-5 கருவேப்பிலை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன், அப்புறம் மிளகுத்தூள் வந்து அது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து சிக்கனை வந்து மேரினேட் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்க மசாலா எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவு, ஆல் பர்பஸ் ஃப்ளோர் அதையும் இதோட சேர்த்துக்கலாம். ப்ளஸ் நம்ம வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகுத்தூள், கருவேப்பிலை. ஸோ ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ரைஸ்க்குள்ளே பார்ப்போம். இது ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, இதை ஃப்ரை பண்ணுவோம். இப்போ ரைஸை வாஷ் பண்ணிக்கிடுவோம். இப்போ வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் வந்து ரைஸ்க்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஒட்டாமல் வரும், அதுக்காண்டி. இப்போ இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். ப்ளஸ் இதோட நம்ம வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி அதையும் இதோட சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு நம்ம அடுப்பில் எடுத்து வச்சிடலாம். இப்போ ஃபைனலாக நான் வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய். ஸோ ஏலக்காய் 2, பட்டை ஒரு 2 பீஸு, ஒரு ஸ்டாரு, கிராம்பு, கொஞ்சம் சீரகம் இதை சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு பேன் சூடாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க சிக்கனை போட்டுடலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை பரட்டி போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். நான் என்ன இங்குள்ள ரப்பர் பேண்ட் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க. இது வந்து என்னதுன்னா, நான் இந்த இது வாங்கும்போது இங்கே வந்து இந்த கிளிப்பு இல்லை.
ஸோ நீங்கள் சப்போஸ் வாங்கினீங்க அப்படின்னா இங்கக்குள்ளே கிளிப் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இது ரப்பர் பேண்ட் போட்டிருக்கனால ஈஸியாக இருக்குது. கிளிப் இருந்தால் ஈஸியாக இருக்கும். சப்போஸ் இது இல்லை அப்படின்னா ரொம்பவே அகன்றும், நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ நான் பார்க்காம வாங்கிட்டேன். நீங்கள் சப்போஸ் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அந்த மாதிரி இங்கக்குள்ளே ஒரு ஏதாச்சும் ஒரு ரவுண்டாக ஒரு ஷேப் கிளிப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இன்னொரு பேட்சையும் போட்டு எடுத்துக்கலாம். ரைஸு வெந்துக்கிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து ரைஸ் வந்து வடிக்கலை. ஸோ நான் வந்து 3 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். ஒரு விசில் வச்சதோடு நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இந்த தண்ணி மட்டும் வற்றட்டும், நான் வடிக்கலை. ஸோ தண்ணி வற்றினோடனே நம்ம வந்து இந்த ரைஸை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சிக்கனும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, இதையும் எடுத்துடலாம். இப்போ ரைஸ் வந்து நான் வடிக்கலை. ஸோ இந்த பதம் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சட்டி நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு 1.5 ஸ்பூன் வந்து இந்த 1.5 கரண்டி வந்து இதில் யூஸ் பண்ணிக்கிறேன். கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில். ஆல்ரெடி நம்ம வந்து பச்சை மிளகா ரைஸில் போட்டோம். ஸோ இருந்தாலும் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். இப்போ இதோட நம்ம வச்சுருக்க கொஞ்சம் கொத்தமல்லியை இதோட சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம வச்சுருக்க 250 ml தயிர் நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதையும் இதோடய சேர்த்துக்கலாம். இப்போ பிரியாணி மசாலா அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க பிரியாணி மசாலா. இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருக்க சஃப்ரான் வாட்டரை லைட்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதோட சேர்த்துடலாம். இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து லெமன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்ட ரைஸை இதோட சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு நம்ம வச்சுருக்க ரைஸை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ ரைஸை ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க சஃப்ரான் வாட்டரை இதுக்கு மேலே அப்படியே லைட்டாக ஊற்றி விட்டுருங்க. இதோட ஃப்ரை பண்ண ஆனியனை இந்த மாதிரி இதுக்கு மேலே நம்ம சிக்கன் பொரிக்கும் போதே இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சிக்கன் பொரிக்கிறதுக்கு முன்னாடியே வெங்காயத்தை நான் இது வந்து ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இந்த மாதிரி வெங்காயத்தை ஃபுல்லாக இந்த மாதிரி மேலாப்பில் போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம வச்சுருக்க கொத்தமல்லியையும் இதுக்கு மேலே தூவி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் வந்து இதிலே இருக்கட்டும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த கிரேவி எல்லாமே நம்மளுக்கு வந்து அப்சர்வ் ஆகும் கீழே. இப்போ மேலாப்பில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க.
இப்போ இதை கவர் பண்ணி ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு போட்டுட்டு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.